இப்ப கரூர்ல ஒரு விஷயம் நடந்துச்சுல. ஆமா, அது அசாம அவனால பிரச்சனை இல்ல, அதுலதான் துணிஞ்சு செஞ்சாரா? இப்போதைக்கு ஆப்போசிஷனா அவங்க தான் இருக்காங்க. அடுத்த வாட்டி அது கூட வருவாங்க. அவரு நார்த் இந்தியாவுக்கு தான் டெவலப்மெண்ட் நிறைய பண்றாரு. அதுவும் இல்லாம ரொம்ப இந்த ரிலீஜியஸான ஒரு விஷயத்துல நிறைய இன்வால்வ் ஆறாரு. சோ ஸ்கிரீன்ல பாத்திருக்கீங்க, நல்லா டான்ஸ் ஆடுவார் மனுஷன். அதுக்காக ஓட்டு போட்டுடலாம். சொல்ல முடியாதுமா யாருன்னு. உங்களுக்கு யார் ஜெயிச்சா நல்லா இருக்கும்? எனக்கு விஜய் ஜெயிச்சா நல்லா இருக்கும். விஜய் எதுக்காக? விஜய் அவன் வந்து சின்ன வயசு. ஓகே, சின்ன வயசு. அவன் வந்து அவன் எதுவும் துணிஞ்சு செய்வான். இப்பதான் துணிஞ்சு செஞ்சாரா இந்த 2 வருஷத்துல? யாரு? விஜய். இல்லையா, இப்பதான் கட்சியை ஸ்டார்ட் பண்ணிக்கிறான். பாதுகாப்பு இல்லாததான் வந்துட்டான். அது நடந்துருச்சு, நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் துணிஞ்சு செஞ்சாரான்னு கேக்குறேன். துணி செய்திருக்கிற அப்படியே. என்ன செஞ்சாரு? எல்லாம் காசு வந்து எல்லாருக்கும் அமைச்சிருக்கிற அப்படியே. அது நேர்ல பார்த்தா கொடுத்தாரு, வர வச்சு கொடுத்தாரு. அதுல துணிஞ்சு செய்யறதா? இன்னும் ஒரு ஆறுதல் தானப்பா. ஆறுதல் சொல்றது எப்பவுமே உலகத்துல ஆறுதல் எப்படி சொல்லுவாங்க? ஒருத்தர் இறந்தாங்கன்னா நம்ம அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஐயோ நல்லா இருங்க அப்படின்னு யாரையும் நம்ம கூப்பிட்டு நீ வீட்டுக்கு வந்து ஆறுதல் போச்சு. ஒருத்தர் 2 பேர் இருந்தா பரவாயில்ல. இவ்வளவு பேர் போயிருக்கிறாங்களா? ஆமா, அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் பாதுகாப்பு செய்ய முடியாது. பாதுகாப்பு செய்ய முடியாது. பாதுகாப்பு இருந்தா அந்த பிரச்சனை. சரி, இப்ப அவர் படம் வரல, ஜனநாயகன் 9ஆம் தேதி பொங்கலுக்கு வர வேண்டிய படம் வரல. அதுக்கு ஏதாவது துணி செஞ்சாரா? அதுக்கு எதுவும் துணி செய்யல. நீதிமன்றத்துக்கு போனாரு, அது எதுவும் கிடைக்கல. அது எதுவும் செய்யல. அது எதுவும் செய்யல. அப்படி எப்படி அந்த மாதிரி ஆட்சிக்கு வந்தா தொழில் செய்வாரு? செய்வாரு கண்டிப்பா. அதுவே இருக்காரு அவர் கவர்மெண்ட்டுக்கு போயிட்டு தான் வந்துட்டு அப்படியே போயிட்டு அதை அமுக்கிட்டாங்களா அவங்க? இதுக்கு மேல எதுவும் பேசக்கூடாது, சைலண்ட் அப்படின்ட்டாங்க. அதான் சைலண்ட் வந்துட்டான் பாவம். சரி, ஓகே. இப்ப நம்ம 2026 எலெக்ஷன் வர போகுது. இன்னும் 2 to 3 months தான் இருக்கு. 2 months தான் இருக்கு. இதுல யார் ஜெயிச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதுல யார் ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் கூட்டணி எதுவுமே ஃபார்ம் இல்லையே எல்லாருமே. சரி, நம்ம அப்படி ஜெயிக்கிறது மேட்டருக்கே போக வேணாம். நான் கருத்தா சொல்றேன். இப்போ விஜய் அவர் வந்துட்டு தொடர்ந்து இப்ப வெளியவே வராம அடங்கி இருக்காப்ல, நம்ம வீட்லயே தானே இருக்காரு. அது எப்படி அவர் வெளியே அவர் வேலையை அடங்கி இருக்கிறான்னு சொல்ல முடியாது. இல்ல, அவங்க நீங்களும் நானும் இப்ப வந்து நிக்கிற மாதிரி அவரால் வந்து நிக்க முடியாது இல்லையா? he has a very big ஃபேன் பேஸ். அவங்க ஓட்டு போடுறாங்களோ ஓட்டு போடலையோ அவரை பார்த்தாலே வந்து பக்கத்துல போய் அவரோட நிக்கணும்னு ஆர்வம் மக்கள் மத்தியில இருக்குது. அதனால வரதா செய்வாங்க. அவர் எப்படி வருவார்? அவரால் வர முடியாது. மக்கள்கிட்ட அப்ப எப்படி மக்கள் வந்துட்டு பிரச்சாரம் பண்ணாமே அவங்க ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இல்ல. அவங்க வரணும் தான் ட்ரை பண்றாங்க. எவ்வளவு இது பண்ணி பாக்குறாங்க. அவங்களால ஏதோ ஒரு அவங்களுக்கு ஒரு இயற்கை ஸ்டாம்பேஜ் ஆயி போச்சு. அது மூலியமா ஒரு பாதிப்பு ஆயிடுச்சு. இல்ல இல்ல, அவங்க வரணும்னு நினைச்சனால. இப்ப போன மாசத்துல கிறிஸ்துமஸ் ஃபங்க்ஷன்ல போனாரு, பாத்தீங்களா இல்லையா? அவ்வளவா நான் சொல்றேன். டிசம்பர் நம்ம 25th வந்துச்சுல, சரிங்க. அதுக்கு போய் கிறிஸ்துமஸ் ஃபங்க்ஷன்லாம் தொப்பி போட்டு அண்ணன் போய் அட்டெண்ட் பண்ணாப்ல. அவங்க பண்ணுவாங்க. பொங்கலுக்கு எதுவுமே வராங்க. அதுக்குள்ளேயே அவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ண தேவையில்ல. அவங்க நமக்கு நல்லா சேர்ந்து கம்ப்ளைண்ட் இல்லையா? இப்ப நான் அதுவே நம்ம இது சொல்லுவோம். ஸ்டாலின் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப இன்னும் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அவங்க சைடுல எதுவுமே கண்டுக்கல. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல இல்ல, நான் அப்படிதான். அவங்க இப்பதான் எல்லாத்துக்குமே அவங்க பதில் சொல்லணும். அவங்க இப்பதான் வராங்க. அவங்களுக்கு ஒரு விஜய்ல இருந்து அவங்க கடைக்கோடி தொண்டன் வரைக்கும் எவ்ரிபடி நியூ டு தி பாலிடிக்ஸ். ஒண்ணு பண்ணி கத்துப்பாங்க. செங்கோட்டையன் நியூவா? இல்ல, அவங்க இப்பதானே வந்திருக்கிறாங்க. நீங்க எல்லாருமே இப்பதான் விஜய் சார் கட்சி ஆரம்பிச்சு எவ்வளவு வருஷம் ஆச்சு? 2 years மேல ஆச்சு. சரி, அவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி இது எவ்வளவு நாள்? இப்பதான் இப்ப எலெக்ஷன் முடிஞ்சதும் இந்த ஒரு எலெக்ஷன் தான் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவரு இந்த மாதிரி அவருக்கு சொல்லியேதான் இருக்கிறாங்க. ஆனா அவரு அதுக்கேத்த மாதிரி டைம் லைட்ல இருந்துகிட்டே தான் இருக்காங்க. லைம் லைட்ல இருந்தே தான் இருக்கிறாங்க. சோ இட்ஸ் ஓகே. வரும்போது பாத்துக்கலாம். என்ன இருந்தாலும் ஒரு நாள் தெரியும். சீமான் அவரை எப்படி பாக்குறீங்க அரசியல் காலத்துல? ஆமா, அவர் இல்லாம அரசியல் இல்லைன்னு நினைக்கிறேன். இட்ஸ் வெரி குட். அவங்க சொல்ல வேண்டியதை ரொம்ப தீர்க்கமா சொல்றாங்க. அவரை வந்துட்டு எப்படி தலைவரை எப்படி பாக்குறீங்க? அவங்க சொல்றது எனக்கு பிடிச்சுதான் இருக்குது. என்கிட்ட என் ஓட்டு கொடுப்பனா கொடுக்க மாட்டானான்றத அந்த டயத்துல நான் முடிவு பண்ணுவேன். ஆனா அவருக்கு மேல எனக்கு ரொம்ப பெரிய மரியாதை. அவரு இப்ப பார்த்தா இப்ப இவர் விஜய் வரனால அவரோட ஓட்டு பேரு பவானி. நாளைக்கு நமக்கு என்ன நாள் தெரியுமா? ஜனவரி 26. என்னது? ஜனவரி இல்ல, குடியரசு தினங்கள் தெரியுமா? நம்ம நாட்டுக்கு எதுக்காக குடியரசு தினம் கொடுத்தாங்க? எதுக்காக குடியரசு தினம் செலிப்ரேட் பண்றோம்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. சரி, ஓகே. பிளஸ் என்ன இதுன்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம 2027 எலெக்ஷன் வருதுல்ல, இதுல யார் ஜெயிச்சா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க? விஜயா? எதுக்காக? நடிகருக்கா ஓட்டு போடலாமா? வேற வேற எதுவுமே அவசியம் இல்லைங்கிறீங்களா? எனக்கு தேவையில்லை அதெல்லாம். வேற எதுவும் தேவையில்லை மீன்ஸ் இப்ப அவர் வராரு, அந்த 1000 ரூபாய் கட்டு இனிமேல் பெண்களுக்கு கிடையாதுன்னு சொன்னா ஓகேவா?
அது நான் வாங்கலையே. உங்களுக்கு கொடுக்கல அதனால. இப்ப ரேஷன் கடையெல்லாம் கட்டு அப்படின்ட்டாருன்னா அது கூட எனக்கு இல்லையே. அதுவும் இல்ல. சரி, இந்த ஃப்ரீ பஸ் அது இருக்கா? அது இல்லன்ட்டாருன்னா அது இருக்கும். அதான் விஜய் வராரு. நான் நடிகர், எனக்குலாம் வந்துட்டு இந்த பஸ் எல்லாம் எதுக்கு பெண்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கணும், அவங்களும் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி பண்ணா என்ன பண்றாரு? அது நம்ம தான் வாதாடணும். அப்ப அவர் ஓட்டு போடுறது தப்பு கிடையாதா? எப்படிதான் பாப்போம். நீங்க எப்படி இது பாப்போம்? ஏன்னா அவர் எதுவுமே இது வரைக்கும் நம்ம இது சொல்லவே இல்லையே. சொல்லலையா? அப்புறம் எப்படி நீங்க அவருக்கு ஓட்டு போடணும் முடிவு பண்றீங்க? தெரியலையே. தெரியலையா? தெரியல. நடிகர், ஸ்கிரீன்ல பாத்திருக்கீங்க, நல்லா டான்ஸ் ஆடுவார் மனுஷன், அதுக்காக ஓட்டு போட்டுடலாம். ஓகே, அப்ப பிரபுதேவா நம்ம ஜெயிக்க வைக்கணும். சரி, நான் இன்னும் 2 மாசம் நம்ம உள்ள எலெக்ஷன் வரப்போகுதுல, யார் ஜெயிச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? வந்தா திமுக ஏ திமுக. இதுல 2 இதுல போட்டியா இருக்குது. புதுசா விஜய் வந்திருக்காரு. விஜய் வந்தால் நல்லது. நல்லது. சீமான் வந்தா அது சொல்ல முடியாது. அது வந்து ரொம்ப மோசமா இருக்குது. ஏன்? இப்ப விலைவாசி பயங்கரமாக இருக்குது. இது எல்லாம் புரியுது. விஜய் வந்து ஒரு நல்லது செய்வாரு. அந்த மாதிரி பாக்குறீங்க. டிஎம்கே வந்தா திரும்ப சொல்ல முடியாது. திமுக வந்து சொல்ல முடியாது. திரும்ப வருவாங்கன்னு சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. ஏன் அவன் சரியா இந்த ஆட்சி பண்ணியா? சரியா பண்ணல. எங்க பண்றாரு? என்ன தப்பு பண்ணாங்க? ஏதோ பண்றாரு. ஏதோ இதுவா பண்றாரு. அதான் எதை பண்றாரு சொல்லுங்க. மக்களுக்கு எது செய்யறதுல இது பண்றது இல்ல, அவங்கதான் அவ்வளவு வாக்குறுதிகள் சொன்னாங்க, எல்லாம் நிறைவேற்றிட்டேன்னு சொல்றாங்க. அதான் செய்யறாரு. ஆனா வந்து கொஞ்சம் கொஞ்சமா செய்யறாரு. மெதுவா செய்யறாரு. மெதுவா செய்யறாரு. சுத்தமா செய்யலாம். இது ஏடிஎம் வந்து சுத்தமா கிடையாது. சுத்தமா கிடையாது. அவங்க திமுக பரவாயில்ல. பாக்குறீங்க. பிஜேபியும் ஏடிஎம்கே சேர்ந்துட்டாங்க, அதை எப்படி பாக்குறீங்க? எது பிஜேபி ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணி எல்லாம் டிடிவி தினகரன் எல்லாம் சேர்ந்துட்டாங்க, அவங்க பவர்ஃபுல்லா மாறிட்டாங்களா? அவங்க பவர்ஃபுல்லா மாறல. ஏடிஎம்கே நல்லா வந்துச்சுன்னா எம்ஜிஆர் தான், அடுத்து அம்மாவாலதான். எம்ஜிஆர் தாத்தா வந்து முன்னாடியே டிஎம்கேல இருந்துதான் அவர் தனியா கட்சி ஆரம்பிச்சாரு. சோ அவருக்குமே டிஎம்கேல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துதான் தனியா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. யாருமே வந்து தனியா கட்சி தானா ஆரம்பிச்சு மேல வந்ததா சரித்திரமே வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல மாட்டேன், வாய்ப்பு இருக்கு. ஆமா, ஹிஸ்டரியிலே பார்த்தோம்னா ஏடிஎம்கே இப்போ டிஎம்கே அம்மா ஜெயலலிதா அம்மா இருந்தாங்கன்னா யாராச்சும் நிக்க முடியுமா? விஜய் கட்சியை தந்திருக்க மாட்டாரு. ஆக்சுவலி அவங்க இருந்தாங்கன்னா அவங்கதான், அவங்க வாரிசு இருந்திருந்தாங்கன்னா அவங்கதான். அதனால வாரிசு இல்லாம போனது ஒரு பெரிய குறையா இருக்கு. இப்ப இருக்க எடப்பாடி அவங்க எப்படி பாக்குறீங்க? அவங்க அம்மா இருக்கும் போது பிஜேபியில இருந்திருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு அந்த ஹிஸ்டரி பத்தி தெரியல. இபிஎஸ் ஓபிஎஸ் வந்து பிஜேபியோட சேர்ந்தது ஒரே காரணம்னா மேபி அவங்களால சப்பையா போயிட்டாங்க. அதனால அவங்களுக்கு சான்ஸ் கிடையாது. அவங்களுக்கு சான்ஸ் கிடையாது, சுத்தமா கிடையாது. ஏன் மோடி மேல ஏன் தமிழ்நாடு இப்போதைக்கு ஆப்போசிஷனா அவங்க தான் இருக்காங்க, அடுத்த வாட்டி அது கூட வருவாங்க. அந்த டவுட். மோடி மேல ஏன் தமிழ்நாடு இவ்வளவு கேட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அவர் வந்து இந்தியன் பிஎம்ஆர், இந்தியாவுக்கு பிஎம்ஆர் இருக்காரு. அவரு நார்த் இந்தியாவுக்கு தான் டெவலப்மெண்ட் நிறைய பண்றாரு. அதுவும் இல்லாம அவர் வந்து ரொம்ப இந்த ரிலீஜியஸ் ஆன ஒரு விஷயத்துல நிறைய இன்வால்வ் ஆறாரு. சோ மேபி அது ரீசனா இருக்கலாம். அவர் சவுத் இந்தியால அவ்வளவு டெவலப் பண்ணணும்னு நினைக்கல. இப்ப இல்ல, நமக்கு இப்போ மெட்ரோ சென்னையில நடந்துட்டுல ஃபுல்லா சென்ட்ரல் கவர்மெண்டோட ப்ராஜெக்ட் தானே. ஆமா, அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. சென்னைன்றது ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டில அதுல கண்டிப்பா ஒரு மெட்ரோ ட்ரெயின்ன்றது இருக்கணும். நீங்க சென்னைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மும்பைல மெட்ரோ ஓபன் ஆச்சு, மும்பை முன்னாடி பாத்தீங்கன்னா டெல்லியில ஓபன் ஆச்சு. சோ அடுத்தது கல்கட்டா போவாங்க, அவ்வளவுதான். சென்னை மெட்ரோபாலிட்டன் சிட்டி. அவங்க கண்டிப்பா இங்க வந்து அவங்க மோடியை வந்து இல்லன்னா டோட்டலா ஹேட் பண்ணிடுவாங்கடா பிஜேபி. அவ்வளவு தமிழ்நாடுக்கு ஒண்ணுமே ஆகாது. அவங்க தமிழ்நாடுக்கு பெருசா எதுவுமே பண்றதா நினைக்கிறேன். அதனாலதான் இங்க மோடியோட ஹேட் அது அதிகமா இருக்கு.